அதே மாதிரி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போர்க்களத்தில் என்ன செய்தார்கள்? எதிரிகள் வரும்போது அவர்களிடத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? போருடைய யுத்தியை கையாண்டு அல்லாஹ்வின் உதவியோடு போர்க்களத்தில் வென்றார்கள். அவர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், அவர்கள் ஒரு ஒரு பட்சத்தில் போர்க்களத்தில் போராடாமல் தன்னுடைய சகாபாக்களிடத்திலேயே தாவத்துடைய வேலைகள் மட்டும் செய்து கொண்டிருந்தால் அப்போது வென்றிருக்க முடியுமா அந்த போர்? எதிரிகள் எப்போதும் அழித்திருப்பார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அது போன்றுதான் நம்மளுடைய இளைஞர்கள் பலரும் தீனுடைய வேலை என்பது வெறும் தாவத்தோடு நிறுத்தி கொள்கிறார்கள். எந்த நேரத்திலும் தீனுடைய வேலைகளும் சரி, தாவத்துடைய வேலைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய இளைஞர்கள் பாதிக்கப்படும் போதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய எந்த சமுதாய மக்கள் இருந்தாலும் சரி, நம்மளுடைய பகுதியில் தாக்கப்படும் போதாக இருந்தாலும் சரி, களத்திற்கு வர வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீன். அதே போன்று ஹஜ்ரத் அவர்கள் இது போன்ற விஷயங்களில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியில் போராட வேண்டும் என்று பல முறை செய்தியும் காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று பெண்களுடைய விஷயத்தில் மிகவும் பெண்களுக்கு இல்மு போய் சேர வேண்டும் என்பதற்காக தன்னோட வீட்டிலேயே மதரசாவை வைத்து தன்னுடைய துணைவியார் மூலமாக மதரசா நடத்தி கொண்டு வந்தார். இதையும் தடுப்பதற்கு பல கூட்டம் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தது. அதே போன்று மஜித்துக்கு என்று ஒரு இஸ்வான் மதரசா உருவாக்கும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டு மஜித்தினுடைய இப்போது ஹஜ்ரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நிர்வாகியின் மூலமாக அவருடைய இடத்திலே ஜாகிர் ஹுசைனுடைய அந்த தெருவில் வைத்து அவருடைய இடத்தையே மதரசாவை பெண்களுடைய இல்மு மதரசாவிற்காக கவா மஜித் நிஸ்வான் மதரசாவிற்காக அதுக்கான பல முயற்சிகளை ஹஜ்ரத் அவர்கள் எடுத்தும் அந்த நிர்வாகியின் மூலமாக அந்த இடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய தலைமை பொறுப்பை இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிகவும் நாங்கள் ஆர்வமாக இருந்தோம். பல நிர்வாகிகளும் அதுக்கு ஒற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த இடம் சரியில்லாத காரணமாக அதை நாங்கள் விட்டுவிட்டோம். வேறு இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா இது போன்ற குழப்பவாதிகளுடைய பிரச்சனைகள் காரணமாக இதை பற்றின யோசனைகளே எங்களால் எடுத்துக்கொண்டு போக முடியல. அதே போல் மஜித்தில் ஒவ்வொரு நேரத்திலையும் சரி, அந்த ஒவ்வொரு வாரமும் சரி, பெண்களுக்கு தனியான முறையில் அந்த பயானோட கிளாஸ்கள் ஹஜ்ரத் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி அனைத்து அதே மாதிரி இளைஞர்கள் சிறுவர்கள் மத்தியில் அந்த மீலாது நபி எப்போ பார்க்கணும் நீங்கள், அந்த இளைஞர்கள் இவர்களுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குதா, இவ்வளோ பேச்சு போட்டி திறமைகள் இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்களை உருவாக்கி அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை வெளிக்கொண்டு வரணும்ல. பேசுறது குழந்தையா இருந்தாலும் அந்த திறமை யார் வெளிக்கொண்டு வரா, இதுதான் முக்கியம். ஒவ்வொரு மௌலித் அப்பவும் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து பாடப்படுது. பல பேர் இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய விஷயம் மௌலிதோட விஷயங்கள். ஆனால் இதுக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதரவாக தான் ஆதாரங்கள் இருக்கிறது. மௌலிதுக்கு எதிராக ஒரு ஆதாரமும் கிடையாது, ஆதரவாக ஆதாரம் இருக்குது. ஆனால் அதை இவர்கள் ஏற்றுக்கொண்ட தயாராக இல்லை. ஏன்னு சொன்னால் தப்லீக்கில் இது இல்லை, தப்லீக்கில் இல்லைனாக்கா அது ஷிர்க் இப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக தான் இது தப்லீக்கோட ஆதரவுக்காக வந்திருக்கக்கூடியவர்களும் சரி, ஹஜ்ரத்துக்கு எதிராக வந்திருக்கக்கூடியவர்களும் சரி, தப்லீக்கில் ஒரு விஷயம் இல்லை என்பதற்காக இது ஷிர்க் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஏன்னு சொன்னால் இவர்கள் படித்த சிலபஸில் அது இல்லை. அதுக்கு அடுத்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறதுன்னு இதை இவர்கள் படித்து கொள்ளவில்லை. இவர்கள் இல்மை இதையோடு நிறுத்தி கொண்டு விட்டார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், கூடும் கூடாது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நார்மலாக சொல்லணும்னா இப்போ மௌலிது ஓய்வுனால இந்த மொஹல்லாவுக்கு என்ன நஷ்டம், இதனால தீனுக்கு எதனா கூட்டல் குறைச்சல் ஆயிடுச்சா, எதுனா ஆயிடுச்சா? மௌலிதின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த அப்போ அல்லாஹ் தாலாவே அந்த பிறப்பை கண்ணியப்படுத்தி பல அத்தாட்சிகளை இந்த உலகத்துக்கு காமிச்சிக்கிறான். பல வித்தியாசமான ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நபிகள் நாயகம் பிறந்தப்போ நடந்துக்குது. அதை நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பது பல பேர் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர்கள் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் அதான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருக்காங்க. அப்போதே தெரிஞ்சிச்சு இவருடைய இல்மு எந்த தரத்தில் இருக்குது, இவர்கள் படித்துக்கொள்ள வேண்டும், இவர் படித்துக்கொள்வது நம்ம மீது கடமை.
இதை படித்து கொள்ளும்போதும் ஒரு பேர் வந்து போராட்டத்தில் ஏற்படுவாங்க. இதை ஏன் நீ எங்கள் பக்கம் சொல்கிறேன்ட்டு அவங்களுக்குள்ள விருப்பம் அது. நாம சொல்லுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்று சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் நபி பிறந்தார்கள்னு சொல்லிட்டு. நபியே அல்லான்ட்டு பல பேர் வந்து நினச்சின்னுக்கிறாங்க. நாம் சொல்கிறது என்னன்னாக்கா, மௌலூதில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நம்ம வந்து புகழ்ந்து பாடுறோம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம தளபதி அரசியல் பற்றி ஏடிஎம்கே டிஎம்கே இதை பற்றியா வந்து நம்ம மௌலூதில் பேசின்னு இருக்கோம். நபியை புகழ்ந்து பாடுறோம், பாட்டு மூலிமா பாடுறோம். பல சகாபாக்கள் நபியை புகழ்ந்து பாடியிருக்காங்க. இதன் காரணமாக தான் அந்த மௌலூத் மஜ்லிஸை வந்து நம்ம நடத்துறது. எந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து போற்றப்படுதோ அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆஜர் ஆவார்கள். அதன் காரணமாக தான் நறுமணமான பூக்களும் மேய்க்கப்படுகிறது. இதுதான் வந்து ஒரு விஷயம். அப்படியோ நீங்கள் இதெல்லாம் நம்பல பாருனா கூட, இதனால என்ன ஷிருக்கு, இந்த பூ வைக்கிறதுனால என்ன ஷிருக்கு, மஜித்தில் ஒரு நறுமணமான விஷயங்கள் வைக்கிறதுனால என்ன ஷிருக்கு, வேற எதனா வந்து துர்நாற்றமான பொருட்கள் எடுத்து வந்து வச்சாக்க என்ன சொல்லுவீங்க, அப்போ ஓகேன்னு சொல்லுவீங்களா? நறுமணமான பொருள் வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, பூ கட்டுறதுனால என்ன பிரச்சனை? ஏன்னா தப்லீக் அவர்கள் இதை ஆதரிக்கவில்லை, இதனால இது ஷிருக்கு. இது வந்து யார் சொல்றான்னு கேட்டாக்கா, உண்மையான தப்லீக்ல இருக்கிறவங்க கூட சொல்றது கிடையாது. ஆனா இது தப்லீக்கோட கொள்கை தான், கொள்கைக்காக வேலை செய்யவங்க சில பேர் இருக்காங்க. இவங்க தான் வந்து இது வந்து ஏதாவது புரிதல் இல்லாத காரணம் இவங்கெல்லாம். இவங்க தப்லீக்கே எதிரானவர்கள் இவர்கள். இவர்களோட காரணமாக தான் என்னுடைய நண்பர்கள் வந்து குழப்பப்பட்டார்கள். ஏன்னா இவர்களுக்கு அடிப்படையான இல்முகள் வந்து குறைவாக இருக்கிறது. அதனால வந்து இவங்க வந்து இப்படி வச்சு அல்லாவுக்காக வாங்கன்னு சொல்லி இவங்களை இப்படி எடுத்துட்டாங்க, மௌலிதுக்காக வாங்க. மௌலிதின் மூலியமாக எவ்வளவு பேர் அந்த சபைக்கு வந்து பாருங்கள், எவ்வளவு குழந்தைகள், 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அந்த 12 நாளில் வந்து மௌலிதுவை பற்றி அந்த நபியை பற்றி அழகாக அந்த பாடுகள் பாடி அவ்வளோ தெளிவாக வந்து வெளிப்படுவாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மளுடைய அசீம் ஹஜ்ரத் மதர்சா இருக்குது, முகமது ஜான் பாய் அவர்களோட மதர்சா. அவர்களுடைய மாணவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மௌலிது மஜ்லிஸில் கலந்து கொண்டு பாடல். அவளுக்கு தெரியாத இல்மா, ஒரு 50 பசங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இமாம், ஆஃபீஸாக ஆலிமாகவும் ஆக்கக்கூடிய ஒரு இமாம், அவர் அந்த மௌலிது மஜ்லிஸில் கலந்து கொண்டு அவர்களுடைய மாணவர்களை படிக்க வைக்கிறார். இது வந்து ஷிர்க்குன்னு சொல்கிறீங்களே, அப்போது இளைஞர்கள் உங்களுடைய நோக்கம் என்ன? இளைஞர்கள் வழக்கம் போல், அதாவது இந்த மௌலிது மஜ்லிஸில் கேட்டால் இது ஒரு கொஸ்டின், அந்த 12 நாள் மட்டும் ஏன் ஓதுறாங்க, 12 மட்டும் ஏன் ஓதுறாங்கனாக்கா, அந்த 12 நாளை வந்து அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தணும். பிற 1 ரபியுல் அவல் பிற 1லேருந்து 12 வரைக்கும் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தணும், அந்த நாளை கண்ணியப்படுத்தணுன்றதுக்காக அந்த 12 நாள் வந்து கண்ணியப்படுத்தப்படுது. அது இல்லாமல் மற்ற நேரங்கள்லேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இது பண்ணுறவங்க மற்ற நாளில் பண்ண மாட்டாங்களா? தன்னோட வீடுகள்லேயும் மௌலிது ஓதினு கண்ணியப்படுத்தி தான் இருக்காங்க. அதே மாதிரி மௌலிது ஓதும் போது அதோடு நிறுத்திக்கல, ஜனநாயக ரீதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் கொடுத்துன்னு தான் இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பல பேரோட நோக்கம் வந்து மௌலிது ஓதிட்டு போயிடுவாங்க, இதோட நிறுத்திக்கிறாங்க. இவர்களுக்கு தெரியாது. அதே பண்ண மற்ற ஜமாத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து களத்தில் வந்துடுறாங்களா? எல்லாரையும் வந்து நம்ம பொதுவாக வந்து குறை சொல்லக்கூடாது. மனிதர்களிடத்தில் தான் தவறுகளை தவிர அவர்கள் நடத்தப்படும் ஜமாத்துகளில் வந்து குறை கிடையாது. குறை இருந்தால் அதை ஆதத்தோடு நிரூபிக்கணும். அதில் எந்த விதத்தில் யாருக்காகவும் பயப்படக்கூடாது. மௌலிதிற்கு எதிராக இதுவரைக்கும் இந்த வரலாற்றில் யாரும் வந்து எதிராக வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இந்த உலகத்திலே வந்து நிரூபித்தது கிடையாது. ஆதாரத்தோட தோற்றுதான் போயிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வந்து இது கூடாது, இந்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு? நான் உங்களை யாராச்சும் வான்னு கூப்பிட்டாங்களா? பண்ணுறவங்க எங்களுக்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நாங்கள் சரியான முறையில் செஞ்சுன்னுக்கிறோம். ஆதாரம் வேணும்னா வாங்க, ஆதாரத்தை காட்டுறோம். நீங்கள் குரான் அதிசயம் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, மனிதர்கள் சொல்கிறதும் நபி சொன்னதும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அப்போது நீங்கள் எந்த ஒரு கொடியை இருக்கீங்க? ஒன்று அல்லாவோட கொடியை பிடிக்கணும், இல்லை சைத்தானோட கொடியை பிடிக்கணும். உங்களோட விருப்பம், நீங்கள் எந்த கொடியை பிடிக்கணும். நாங்கள் அல்லாவோட கொடியை பிடிச்சின்னு இருக்கோம். மௌலிது நீங்கள் வந்து ஓதலைன்றதுக்காக, நீங்கள் அல்லாவோட கொடியை பிடிக்கலன்றதுக்காக ஆகல. இது வந்து நன்மைகரமான விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அவர்களை கனவுலையும் நேர்லையும் பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து செஞ்சுன்னுக்கிற ஒரு செயல் இது. அவர்களை இது வந்து சத்திய சகாபாக்களும் செய்திருக்கிறார்கள். நபியை புகழ்ந்து பாடுகிறார்கள். நபி அவர்கள் கன்னத்தில் முத்தமிட்டு இருக்கிறார்கள், நெத்தியில் முத்தமிட்டு இருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது. இதே வந்து முத்தமிடும் சம்பந்தமாக ஒரு சகாபா வந்து கேட்கிறார்கள், நபி அவர்கள் உங்களுக்கு முத்தமிட வேண்டும் என்று. நெத்தியில் முத்தமிட்டுமா அனுமதி கொடுக்குறார்கள், காலில் அனுமதி கொடுக்குறார்கள். இன்னொரு சகாபை கேட்குறார்கள், நாங்கள் சஜ்ஜா செய்யட்டுமா என்று. சஜ்ஜா செய்ய மட்டும் உங்களுக்கு அனுமதி கிடையாது.
அனுமதி வந்து அல்லாஹ்விற்கு மட்டுமே சஜ்தா செய்ய வேண்டும். அப்போது முத்தம் கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று சஜ்தா செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு கணவனுக்கு மனைவி வேண்டுமென்றால் சஜ்தா செய்ய வேண்டும் நான் அனுமதி கொடுத்திருப்பேன். அதுவும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால், செய்யக்கூடாது என்று சொன்னால், ஒரு கணவர் ஒரு மனைவிக்காக எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறார், வறுமை அனுபவித்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார். அதற்காக அதை சொன்னார்கள். ஒருவேளை அனுமதி கொடுத்திருந்தால், அதுக்கு அல்லாஹ் நபிக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தால், அல்லாஹ் அந்த பர்மிஷனை நபிக்கு கொடுக்கல. அதாவது நபிக்கு தெரியும் சஜ்தா அல்லாஹ்க்கு மட்டும் தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்திற்கு சொல்கிறார். அப்போ ஏன் இந்த விஷயத்தை அவர் சொன்னார்? அப்போ இந்த முத்தம் கொடுப்பதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார். இதுதான் அன்புக்காக செலுத்தப்பட்ட ஒரு விஷயம். இது நாம சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, நம்ம பிடித்தவர்களுக்கு, நம்மளுடைய துணையாளர்களுக்கு எவ்வளோ நம்ம முத்தங்களை பரிமாறும் அன்பின் காரணமாக. இதுதான் அன்புக்காக செய்யப்படும் விஷயமே தவிர இதில் எந்த விதத்திலும் சிறுக்கு விஷயம் கிடையாது. இதை ஆதாரபூர்வமாக யாரும் எதிர்த்ததும் கிடையாது. எதிர்க்கிறார்களே தவிர ஆதாரத்தை நிரூபித்ததும் கிடையாது. இதற்கு ஆதரவாக தான் ஆதாரம் உள்ளது. அதை நிரூபித்தும் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் மக்களிடத்தில் குழப்பம் செய்வர்கள். இவர்களை சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது. என்னுடைய மொஹல்லாவில் இவர்களுக்கு அனுமதி கிடையாது குழப்பம் செய்வதற்கு. நிச்சயமாக அனைத்து வாலிபர்களும் நீங்கள் செயல்பட வேண்டியது இந்த ஷிர்கோட ஃபத்வா கொடுப்பவர்களுக்கு எதிராக தான் நிற்க வேண்டும். கபரோட துவா சேராது. கபரோட துவா செய்வதனால் உங்களுக்கு என்ன பயன்? ஃபாத்தியா சேராது. ஃபாத்தியா ஓதுவதனால் உங்களுக்கு என்ன எதிராக வந்துவிட்டது? ஏன் அது ஒரு தப்லீக்கில் ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏன் அதை தனக்கு எதிராக பார்த்துக்கொண்டீங்க, தீனுக்கு எதிராக பார்க்கிறீர்கள்? ஒரு ஃபாத்தியா என்பது நான் என் வாப்பாவுக்காக ஒரு ஃபாத்தியா செய்து அந்த உணவை ஏழைகளுக்கு கொடுத்து அந்த உணவின் மூலயமாக என்னுடைய வாப்பாவுக்கு கபருக்கு போய் சேர்கிறது. கபருக்கு முன் துவாக்களை செய்கிறோம். இதே தான் ஒரு நன்மைக்காக செய்கிறோம். இது கூடாது, இது ஷிருக்கு. ஒரு மனிதனுக்கு உணவு கொடுப்பது என்பது ஷிருக்கா? ஃபாத்தியான் மூலியமாக ஏன் செய்கிறோம் என்று சொன்னால், வருடம் அவர்களை எங்களுடைய வாப்பாக்களை நினைவில் வைத்து கொண்டு அவர்கள் மூலியமாக எங்களுடைய உற்றார் உணர்வுகளை, உறவினர்களை இங்கே கொண்டு அவர்களை அந்த உணவை வைத்து எங்களுடைய வாப்பாவையும் ஒரு நினைவில் கொண்டு ஒரு 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 வெளிப்பாடையை காட்டும் அந்த துவா மூலியமாக அவருக்கு போகும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹஸ்ரத் எங்களுக்கு சொன்னது இந்த பற்றி ஃபாத்தியா சம்பந்தமாக நாங்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது கபுராளி ஒரு கடலில் விழுந்த மாதிரி தத்தளிச்சு கொண்டு இருப்பாங்களாம். எப்படின்னா, தன்னோட மூச்சு எப்படி கடலில் விழுந்தவன் எப்படி தத்தளிப்பான், ஏதாவது ஒரு துவா வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துவாப்பட்டது அந்த ஜாரத்துல் ஃபாத்தியா அந்த துவா சதகுத்துல் ஜாரியா அந்த துவாகப்பட்டது எப்படி போய் சேரும்னு சொன்னாங்க. அவங்க அந்த தண்ணியிலேருந்து மீண்டும் வந்தால் எப்படி பெருமூச்சு விடுவாங்க, அது போன்று ஒரு பெருமூச்சை விட்டு விடுவார்கள். இது ஒரு ரிசக்கோட காரணம். இதையே பல பேர் ஷிருக்குன்னு சொல்லிட்டு இந்த உணவே உண்ணக்கூடிய இருக்கிறாங்க. மீளாது ஷிருக்கு என்று சொல்வார்கள், ஆனால் அது உணவே உண்ணுவார்கள். கேட்டார்கள் என்றால் அது ஒரு உணவு. இதே தானே நாங்கள் சொல்கிறோம். ஃபாத்தியா ஓதுவதும் ஒரு உணவு தானே, அதை ஏன் என்று ஷிருக்கு என்று பார்க்கிறீர்கள்? ஒரு ஒரு கபரோடைய சேர்ந்து ஒரு கபராளிக்கு துவா என்று செய்தால் அது ஷிருக்கு. கபரோட ஜாரத்தை ஏன் செய்கிறீர்கள்? அப்போ ஜனாதா தொழுகையும் செய்யப்படுவதும் ஒரு துவாக்காக தான் செய்யப்படுகிறது. அதை மட்டும் ஏன் ஆதரிக்கிறீர்கள்? உங்களுடைய ஜமாத்தில் ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னால் அது ஷிருக்காக நீங்கள் முடிவு செய்து விடுகிறீர்கள். அதே தான் பல வலியுள்ளாக்களை, பல வலிமார்களை நாங்கள் போய் சேர்க்கும், அதாவது அவளை சந்திக்க போகும்போது அவர்கள் வலிமார்களாக இருந்தவர்கள் காரணம் அவர்கள் ஆதரவாளர்கள் அவர்கள் ஒரு இடம் வைத்து தர்காவாக ஆக்கிவிட்டார்கள். நாங்கள் இந்த கபர்ஸ்தானில் போய் எப்படி ஜாரத் செய்கிறோமோ அது போன்று வலி உலாக்களை அவர்களுடைய அடக்க ஸ்தலம் சென்று அவர்களுக்கு யாசின் ஓதி அவர்களுக்காக நம்ம அந்த பிரார்த்தனைகளையும் செய்கிறோம், துவாகளையும் செய்கிறோம், சந்திக்க போவதாக நினைத்து கொண்டு. ஓகே, இதுதான் தவிர இது சுன்னத்துல் ஜமாத் இந்த தர்காவை இது போன்ற செயல்களை செய்வதற்காக நீங்கள் தர்காவை சுன்னத்துல் ஜமாத் தர்காவுக்கு சஜ்ஜா செய்கிறது சொல்லி சுன்னத்துல் ஜமாத்தையே தரைக்குறைவாக பேசுவது. சுன்னத்துல் ஜமாத் தர்காவை ஆதரிக்கிறது. அதாவது தர்காக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்காங்க,
இவங்க எந்த ஜமாத்துலையுமே கிடையாது. இவங்க வந்து சஜ்ஜா செய்வாங்க, 3 முறை சுற்றுவாங்க, இந்த நெருப்புகள் மிதிப்பாங்க. இது போன்ற ஒரு டீம் இருக்குது தர்காக்குன்னு சொல்லிட்டு. இவங்க எந்த ஜமாத்திலும் கிடையாது. அதாவது இவங்க வந்து அந்த தர்காவுடைய சரியான முறை தெரியாதவங்க. அதாவது அது எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் சுன்னத்துல் ஜமாத் வந்து தர்காவை ஆதரிக்குது. அது எப்படி ஆதரிக்குது சொன்னாக்கா, இந்த சஜ்ஜா செய்வதோ சுற்றுவதோ எல்லாம் கிடையாது. தர்காவை ஜாரத் செய்வதற்காக ஆதரிக்கிறது. அதே போன்று வலிமார்கள் முத்தம் செய்வார்களே, அது போன்று தர்காவுக்கு சென்று அந்த வலிமார்களிடத்தில் அந்த கபூரில் முத்தம் கொடுப்பார்கள். அது போன்று விஷயங்கள் தான் செய்வார்கள் தவிர அது சஜ்ஜாவாக உங்களுடைய பார்வைக்கு தெரிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் உங்களோட பார்வைக்கு அது சஜ்ஜாவாக தெரிவதினால் இது வந்து தவறு என்று, இது ஷிர்க் என்று, இது வந்து நீங்கள் கொண்டு நினைத்துக் கொள்கிறீர்கள். அதாவது நீங்கள் சுன்னத்துல் ஜமாத் வந்து இது போன்ற விஷயங்களை ஆர்வம் காட்டுகிறது, ஆதரவு கொடுக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எதுவும் வந்து தீனுக்கு அப்பாற்பட்டு தீன் இல்லாத விஷயத்தை செய்யவில்லை. தப்லீக் அவர்கள் இது ஏன் செய்ய வேண்டும் சொன்னால், தப்லீக்கோட கொள்கையில் இது கிடையாது. கொள்கையில் இல்லை என்பதற்காக மற்ற விஷயங்களை ஷிர்க் என்று சொல்லக்கூடாது. ஷிர்க் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அதாவது ஆதாரங்களை கொண்டு வர வேண்டும். நீங்கள் தர்காவுடைய ஜமாத்திற்காக, அதாவது தர்காவுக்குனே இருப்பாங்க, எந்த ஜமாத்தில் சேராதவங்க, இவங்களையும் சுன்னத்துல் ஜமாத்தையும் ஆட் பண்ணி சுன்னத்துல் ஜமாத் தர்காவை ஆதரிக்குதுன்றதுக்காக, கபரு ஜாரத்தை ஆதரிக்கிறதுக்காக மொத்தமாகவே வந்து ஒரு ஜமாத்தாக பார்த்து கொண்டிருக்கீங்க சுன்னத்துல் ஜமாத்தை. சுன்னத்துல் ஜமாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொண்டு வந்த ஜமாத். எந்த இடத்திலும் ஆதாரத்தோடு தான் சுன்னத்துல் ஜமாத் பேசும். இதுதான் வந்து வரலாற்று ரீதியாகவும் கொண்டு வரப்பட்டது. தொப்பி போடுவதும் விரல் ஆட்டுவதும் சரி, எதாக இருந்தாலும் சரி, வரலாற்று ரீதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன் மூலியமாக சுன்னத்துல் ஜமாத் வந்து தெளிவான விளக்கங்களை கொடுத்து தான், அதனால் காரணமாக தான் சுன்னத்துல் ஜமாத்தை ஆதரித்து நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கு இது தேவை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன் தேவை என்று சொல்லி இதை ஆதரிக்கிறோம். அதற்காக மற்றவர்கள் நம்ம எதிர்ப்பது கிடையாது. எதிர்ப்பது சொன்னால் அவர்கள் எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தவறு செய்தால், ஷிர்க் செய்தால் எதிர்க்கலாம், அது தவறில்லை. நீங்களும் அதற்காக தான் வந்தீர்கள், ஆனால் தவறாக வந்து விட்டீர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இது போன்று ஃபத்வா கொடுக்கிற விஷயங்கள், அகீதாவோட விஷயங்கள், ஷிர்கோட விஷயங்கள், இது பற்றிலாம் நாம் வந்து எது செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் முதலாக சம்பந்தப்பட்டவரிடம் சென்று, ஹஸ்ரத்திடம் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறதா, ஒரு செய்கிற செயல், அவரிடம் சென்று அது விஷயத்தை நேரடியாக கிளியர் செய்து விட்டு வேண்டும். அப்படியும் தவறு என்று சொன்னால்தான் இது ஆதாரத்துடன் வந்து அதிகாரமாக பேச வேண்டும். என்னென்னா உங்களுடைய முகலா நீங்கள் கேள்வி கேட்கலாம், கரெக்டான முறையில் வந்து அல்லாவின் முன்னிறுத்தி கேளுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் மௌனம் சாதித்து ஆதாரத்தை திரட்டாத அந்த நேரத்தில் இவர்கள் ஆதாரத்தை சேகரித்தும் அது உண்மை என்று தெரிந்தும் அது பொய்யாக வந்து உங்களிடத்தில் பொய் கூறி குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய பிளானை கச்சிதமாக எக்ஸிக்யூட் செய்து விட்டார்கள். மற்றும் நிர்வாகத்திலும் வந்து குழப்பி முகலாவாசிகள் 2 பிரிவாக பிரிகிறார்கள் என்று சொன்னால் ஹஸ்ரத் அவர்கள் பிரியக்கூடாது என்று சொன்னால் ஹஸ்ரத் அவர்கள் வெளியேற வேண்டும். முதலாக நாம் நிர்வாகத்துக்கு சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னால் 30-40 பேர் மட்டும் முகலாவினுடைய 2 பிரிவுகளாக ஆக முடியாது. முகலாவினுடைய 80-90% மக்கள் ஹஸ்ரத்தினால் ஆதரவு பெற்றவர்கள், ஹஸ்ரத்துடைய ஆதரவு பெற்றவர்கள், பயனடையக்கூடியவர்கள். இதில் வந்த 30-40 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆளுங்க. அதே மாதிரி ஒரு 30 பேர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இளைஞர்கள் நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுடைய இர்ஃபான் மற்றும் அவர்களுடைய சகோதரர்கள், அவருடைய நண்பர்கள் அனைவரும் என்னோட நண்பர்கள் தான். இவர்கள் தெளிவான விளக்கம், ஆல்ரெடி குழப்பத்தில் இருந்தார்கள், இவர்கள் தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு கொடுத்தால் வந்து புரிந்து கொள்வார்கள். இது நாம் அல்லாஹ்விற்கு எதிராக வந்துவிட்டோம் என்று தவறு செய்து தௌபா செய்து சம்பந்தப்பட்ட ஹஸ்ரத்திடமே சென்று மன்னிப்பு கேட்பார்கள். யார் கேட்கிறார்களோ இல்லையோ, என்னுடைய முகலா சாதிகள் செய்த தவறுக்காக ஹஸ்ரத்திடம் நான் மனமறிந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய நண்பர்களுக்காக ஒரு மன்னிப்பு வழங்க வேண்டும். அதே போன்று நண்பர்கள் புரிந்து கொண்டு இந்த விஷயத்திலிருந்து விலக வேண்டும். 10 பேர் சம்பந்தமே இல்லாதவர்கள் மற்றும் ஒரு 20 பேர் நண்பர்கள், இவர்களும் வந்து புரிதல் இல்லாமல் வந்தவர்கள். மிச்சம் இருக்குவது ஒரு 10 பேர் தான். அதே போன்று ஜமாத் சாதிகளும் சரி, இவர்கள் அது ஷிர்க் என்று நினைத்து கொண்டு தான் வந்தார்கள். தப்லீக்கில் உள்ளவர்கள்
இது ஷிர்க் இல்லை என்று அவளுக்கு தெரியும். அது போன்ற நல்லுள்ளம் கொண்டவர்கள் அல்லாஹ்விற்காக தீனுடைய வேலையை செய்யக்கூடிய தப்லீக் ஜமாத் சாதிகள் இந்த விஷயத்திலிருந்து உடனடியாக பின்வாங்கி ஹஜ்ரத்தினுடன் ஆதரவு கொடுக்க வேண்டும். அதே போன்று மிச்சம் இருப்பது 1 to 5 பேர் வரைக்கும் தான். இந்த குழப்பத்திற்கு முக்கியமான ஒரு 2-3 பேர் தான் இருக்கு காரணம். இவர்களை ஆதாரபூர்வமாக நிற்க வைத்து ஆதாரம் கேட்டு இவர்கள் குழப்பம் செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்து இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும். அதே போன்று இதுதான் முகலாவாசிகளோட கருத்தும் கூட. அதே போன்று ஹஜ்ரத் அவர்களுக்கு தொடர்படியாக இந்த பணியை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதுதான் அதாவது அவருடைய காலம் முழுக்க இந்த முகலாவுக்காக கழிக்க வேண்டும் என்பது தான், செலவு செய்ய வேண்டும் அவருடைய நேரத்தை தான் இந்த முகலாவுடைய வளர்ச்சியை நோக்கி போகும். இப்படி தான் அனைத்து பெரியவர்களும் யோசிக்க வேண்டும். என்னுடைய நண்பர்கள் நிச்சயமாக நீங்கள் வந்ததன் காரணமாக தான் இவர்கள் இந்த திட்டத்தையே நிறைவேற்றினார்கள். இது பல நாளுடைய திட்டம். நிச்சயமாக நீங்கள் நல்லவர்கள், புரிந்து கொள்ளுங்கள், ஆதாரத்துடன் பேசுங்கள். எது பேசினாலும் ஆலிம்கள் சொல்கிறார்கள், ஆஃபீஸ்கள் சொல்கிறார்கள் என்று நினைக்கார்கள். யாரிடத்திலும் சென்று 2 பக்கமும் விசாரித்து முடிவு செய்யுங்கள். அப்படி ஒரு முடிவு வரும்போது, தீனுக்கு சாதகமாக வரும்போதும் அதை ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளுங்கள். நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இது உங்கள் விருப்பம். ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் ஆதரிக்கவில்லை என எதிர்க்காதீர்கள். நீங்கள் எதிர்ப்பதின் காரணமாக தீனுக்காக உழைக்கக்கூடியவர்கள் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த முகலாவை கொண்டு போகணும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஹஜ்ரத் அவர்கள் தொடர்ந்து இதில் பணி நிறுத்த சனியில் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும். எங்கள் இளைஞர்களுக்கும் முழு சுதந்திரமாக நாங்கள் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது 2 பிரிவும் கிடையாது, எல்லாரும் ஒரே பிரிவில் தான் இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட குழப்பவாதிகளை நோக்கி விசாரித்து அவருக்கு தக்க பதிலடி கொடுத்து, அவர்களை குழப்பத்தில் இருந்து திருந்தவில்லை சொன்னால் அவருக்கு தக்க பதிலடி கொடுங்கள். இல்லை தெளிவான முறையில் புரிந்து கொண்டார்கள் சொன்னால் விட்டுவிடுங்கள். மற்றும் ஹஜ்ரத்திடம் குழப்பம் செய்தவர்கள் அனைவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளும் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய நிர்வாகிகள் நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறேன். நிச்சயமாக நீங்கள் இந்த முகலாவுக்கு வருங்கால சந்ததிகளுக்கும் ஏதாவது செய்ய விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஹஜ்ரத்தை இந்த காலம் முழுக்கவும் இந்த மஜித்தில் பணியாற்ற வையுங்கள். அதுதான் இந்த முகலாவிற்காக நீங்கள் செய்யும் பணி. நிச்சயமாக அப்படி ஹஜ்ரத்துக்கு எதிராக வருவர்கள், நிச்சயமாக எதிராக வருவர்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்களும் இந்த முகலாவினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக அவர்கள் தடையில் இருக்கிறார்கள், தடையாக இருக்கிறார்கள், வழிகாட்டில் இருக்கிறார்கள் என்பது உறுதிமிக்கான ஒரு சத்தியமான ஒரு விஷயமாகும். நிச்சயமாக அந்த தரத்திற்கு எங்களுடைய இளைஞர்கள் கொண்டு செல்ல மாட்டார்கள். நிச்சயமாக எங்களுடைய இளைஞர்கள் சத்தியத்தை மீட்டெடுப்பார்கள். அகீதாவுடைய விஷயத்தில் அல்லாவே நிரூபித்து விட்டான், முத்தம் கொடுப்பது அகீதாவுடைய விஷயம் என்று. அதே போன்று சத்தியமிக்க ஹஜ்ரத் அவர்கள் சத்தியத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தையை கூட, ஒரே ஒரு ஆதாரங்களை கூட நிரூபிக்க முடியாத குழப்பவாதிகள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஹஜ்ரத்துக்கு எதிராக வாக்குகளை கொடுக்கிறீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய ஆட்சிக்கு எதிராக தான் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பது துளி அளவு மாற்றும் கருத்து கிடையாது. இதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். முகலாவில் குழப்பவாதிகளை துடைத்தெறிவது தான் எங்களுடைய இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு வேலை. இந்த காலகட்டத்திற்கு வளர்ச்சியை நோக்கி தான் நாங்கள் போக விரும்புகிறோம். ஆனால் இது போன்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு இளைஞர்கள் இது போன்ற ஒரு விஷயத்தை செயல்படுத்தி வைப்பது என்பது மிகவும் கேவலத்துக்குரியமான விஷயமாகும். அதை அனைவரும் தவிர்த்து கொள்ள வேண்டும். முகலாவினுடைய நல்ல எண்ணத்துக்குரிய சிந்தனைகளுக்காக போராடுங்கள். அதற்காக போராடியவர் தான் அப்துல் ஹஜ்ரத் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும். இதை தான் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாங்களும் அதை தான் செய்து கொண்டு இப்பவும் சத்தியத்தின் பக்கம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த முகலாவில் நம் வாழும் இந்த ஜனநாயக நாட்டில் சத்தியத்துக்கு ஏற்பட்ட சத்தியத்தை மார்க்கெட்டை நம்ம ஏற்றுக்கொண்டு இது போன்ற ஒரு கண்ணெதிர்க்கப்பட்ட பகலில் ஒரு அநியாயத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக இது இந்த நாட்டிற்கு எதிரான ஒரு விஷயமாகும்.
நிச்சயமாக இதிலிருந்து பின்வாங்குங்கள். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நபீர் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த அப்துல் ஹசரத் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போது அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், யாரும் 2 பிரிவுகள் கிடையாது. 2 பிரிவு என்று தப்லீக்கின் பின்னாடி ஒளிந்து கொண்டு, தப்லீக் என்கின்ற ஒரு அழகிய வெள்ளை போர்வையின் பின்னாடி ஒளிந்து கொண்டு தன்னுடைய தேவைகளை, சுய தேவைகளையும் சுய கோபத்தையும் தீர்த்து கொள்வதற்காக ஒருவர் போராடி கொண்டிருக்கிறார். அவரை துடைத்தெறிய அவருடைய இந்த செயல்களை தப்லீக் அவர்கள் அவரை தப்லீக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும். மற்றும் குழப்பத்தில் ஏற்படுத்தும் நிர்வாகிகள் அவர்களும் தண்டனைக்குரியவர்கள்தான். நிச்சயமாக இவர்களும் தன்னுடைய தவறுகளை உணர வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய செயல்களுக்கு நிச்சயமாக உண்மையிலும் மறுமையிலும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போன்று ஹஜ்ரத் அவர்கள் இந்த முகலாவிற்காக செய்த நல்ல செயல்கள், செய்து கொண்டிருக்கிற செயல்கள், செய்து முடிக்கப்பட்ட வேலைகள், எங்கள் இளைஞர்கள் சார்பாக எந்த வேலைகள் செய்திருக்கிறார்கள் என்று ஓரிரு வார்த்தைகள் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அது ஓரிரு செயல்கள் கிடையாது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விஷயங்களை நான் உங்களிடத்தில் சொல்ல இருக்கிறேன். நிச்சயமாக அடுத்த பார்ட்டில் அதை தனித்தனியாக நம்ம ஆதாரத்தோடு வெளியிடுவோம். இப்போ அதை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும், இதனால் யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் என்று சொல்லி. இதனால் நஷ்டம் அடையக்கூடியவர் யார்? முகலாவை ஒரு வெறியோடும் லட்சியத்தோடும் 7 வருடமாக எங்களுடைய இளைஞர்கள் மார்க்கசேயம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் ஹஜ்ரத்துடைய தலைமையில். நிச்சயமாக இந்த வேலையை செய்ய வேண்டியதே பொறுப்பில் உள்ளவர்கள் தான். ஆனால் அவர்கள் ஆதரவு சிறிது கொடுத்தார்கள் தவிர பெருநாள் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய வேகம் இந்த முகலாவை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். அதனால்தான் சத்தியத்தின் பக்கம் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் அவர்கள் எங்களுக்கு முக்கியமான இந்த முகலாவுக்கு தேவையான முக்கியமானவர்கள். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு அது. அதை நிச்சயமாக நாங்கள் இழக்க விரும்பவில்லை. நீங்கள் அதை இழப்பதின் காரணமாக இப்போ ஒரு பேச்சுக்கு சொன்ன ஹஜ்ரத் இந்த முகலாவிட்டு போறாருனாக்கா இதனால என்ன பயன்? எதனால பயன் இருக்கா? முதல் பயன், இதனால மொத்த முகலாவாசிகளும் தான் அசிங்கம். ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய முகலாவாசிகள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட முகலாவாசிகள், நம்ம கண் முன்ன ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு சத்தியம் நடக்குது, ஒரு சத்தியத்துக்கு மாற்றமாக ஒரு விஷயம் நடக்குது. எந்த தவறுமே ஒரு மனிதன் செய்யாம, ஒரு ஹஜ்ரத் இமாம் செய்யாம, அவர் அப்படியும் ஒரு தவறு செஞ்சால் கூட அந்த முகலாவுக்காக எவ்வளோ விஷயங்கள் செய்திருக்காரு அது கருத்தில் கொண்டு அவர் அணுகுமுறையே ஒரு இமாம்கள் அணுகுமுறை செய்யும்போது, ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகள் இமாம்கள், அவர்கள் அணுகுமுறை செய்த முறையே நம்ம தவறான முறை, அவதூறாக பேசிக்கொண்டு மிகவும் கண்ணியத்துக்குரியமாக நாம் நடத்த வேண்டும். மிகவும் கேவலமான முறையில் இமாம்களை நடத்துகிறீர்கள் நம்மளுடைய முகலாவில். இது நம்மளுடைய வருங்கால அனைத்து முகலாவாசிகளுக்கும் அல்லாஹ்வுடைய வேதனையை இறக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நிச்சயமாக இதை நாங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. என்ன சொன்னால் தடுக்க வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக முகலாவில் உள்ள ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய, சத்தியத்தை ஏற்கக்கூடிய உண்மையானவர்கள், இளைஞர்கள் மற்றும் அநியாயத்தை தடுக்கக்கூடிய இளைஞர்கள் நிச்சயமாக இந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இது சத்தியமான ஒரு அநியாயமான விஷயமாகும். ஏன்னு சொன்னால் ஒரு ஆதாரத்தோடு ஒரு இமாமை வெளியேற்ற வேண்டும் சொன்னால் ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும். மற்றும் ஏதாவது ஒரே ஒரு பாயிண்டாவது நீங்கள் நிரூபிக்கணும் ஆதாரத்தோட. எதுவுமே இல்லாமல் அப்படியும் அவர் சிரிக்க செய்தால் அவர் எவ்வளோ நன்மையான விஷயங்கள் செய்திருக்கிறாரு. சிரிக்க செய்யலை, ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், இமாம்களை அணுகுமுறை செய்யும் போது அப்படியும் எந்த விதத்திலும் நிரூபிக்க முடியாமல் பல முறை தோற்று போன நிர்வாகிகள் ஒரு சில பேர் தொடர்ந்து தன்னுடைய பணிகளை ஹசரத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல நல்லோர்கள் நிர்வாகம் தேர்ந்தெடுக்கும் போதே பல நல்லோர்களுடைய கையை நாங்கள் எங்கள் ஆதரவை கொடுத்தோம். ஆனால் அவர்கள் நிர்வாகத்தோட பணியில் ஈடுபடவில்லை. நீங்கள் பின்வாங்கியதன் காரணமாகத்தான், தகுதியுள்ளவர்கள் பின்வாங்கியதன் காரணமாகத்தான் தகுதியற்றவர்கள் உள்ளே முகலாவின் பற்றி கவலை செய்யாமல் நாம் முன்பு கூறப்பட்டது போல் மஜீத்துடைய பணிகளை சிறப்பாக செய்கிறார்கள். ஆனால் முகலாவுடைய விஷயத்தில், ஒற்றுமையுடைய விஷயத்தில், இமாம்களுடைய விஷயத்தில் பற்றி கவலை செய்யாமல், இது போன்று இமாம்களை குறிவைத்து முகலாவை பற்றி கவலை செய்யாமல் இமாம்களை குறிவைத்து
குரான், ஹதீஸ், அல்லாஹ் இவர்களுக்கு எதிராகவே வந்து வாக்குகளை சேகரித்து கொண்டு இளைஞர்களை தூண்டிவிடுவது என்பது இதற்காக தான் இவர்கள் உள்ளே வந்தார்கள் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது இந்த மொகலாவிற்கு. நிச்சயமாக அவர்கள் வரக்கூடிய எந்த விதமான நிர்வாக தேர்ந்தெடுப்பு இருந்தாலும் சரி, அது அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். இதுதான் அனைத்து மொகலாவாசிகளும், நல்ல எண்ணத்தை விரும்பக்கூடியவர்களும், அனைத்து இளைஞர்களும், அல்லாவிற்காக யாரெல்லாம் செயல்படக்கூடிய தப்லிக் ஜமாத்தாக இருக்கட்டும், சுன்னத்துல் ஜமாத்தாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், சாதாரண தொழக்கூடியவர்களாக இருக்கட்டும், அனைவரும் நீங்கள் இந்த மொகலாவுக்கு செய்ய வேண்டிய பணி இதுதான். குழப்பமானவர்களை வெளியேற்ற வேண்டும், தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். ஹஜ்ரத்தை முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டு வருத்தப்பட்டு அவருக்கு தேவையான அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து அவளுக்கு என்ன சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறோ மதியத்தில் அதை தொடர்ந்து செய்து அவர்கள் ஆதரித்து நாம் வாக்குகளை கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த மொகலாவுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய உயர்தரமான பணி. ஏனென்று சொன்னால், கண் முன்னே அநியாயம் நடக்கும்போது நீங்கள் அதுக்கு குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அநியாயக்காரர்களும் நீங்கள் சேர்ந்து விடுவீர்கள். அதே போன்று நாங்கள் இவ்வளவு காலம் செய்த இந்த இளைஞர்கள் மார்க்க சேவை மையமிலே மொகலாவில் செய்த பணி வந்து ஒவ்வொரு நேரத்திலும் மஜித்துடைய ப்ரோக்ராமில் தொடர்ந்து கலந்து கொண்டு எங்களுடைய பணிகளை செய்திருக்கிறோம், யாருடைய அழைப்புதலும் இல்லாமல். அதுபோல இது எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை, ஆனால் எங்களை எதிர்க்காமல் இருந்ததே வந்து அது எங்களுடைய ஆதரவு தான். ஆனால் இப்போது நீங்கள் அநியாயத்துக்கு எதிராக நீங்கள் எதிர்க்கவில்லை என்று சொன்னால் எங்களை எதிர்ப்பதற்கு சமமாகிவிடும். அதனால் அநீதியை எதிர்த்து குரல் கொடுங்கள். நிச்சயமாக ஹஜ்ரத்துக்கு எதிராக வந்தவர்கள் நினைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். அதாவது அதில் பெரும்பாலானவர் என்னுடைய நண்பர்கள் புரிந்து கொள்வார்கள். அதே போன்று ஜமாத் சாதிகளும் இதிலிருந்து விலக வேண்டும். தனியாக குழப்பம் செய்பவர்களும் அதுக்கு ஆதரவு கொடுத்தவர்களும் தனியாக நிற்கப்பட்டு அவர்களின் மொகலாவில் அடையாளம் செலுத்தப்படுவார்கள். இதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் தண்டனை. மற்றும் தொடர்ந்து எங்களோட பணிகளை செய்வதற்கு ஆதரவு கொடுங்கள். நாங்கள் என்னென்ன பணியெல்லாம் செய்திருக்கிறோம் என்பது பின் வரக்கூடிய வீடியோவில் பட்டியலிட்டு உங்களுக்கு நான் வெளியிட இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.